ஹாய் வீப்பர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு நான் தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணி வடிகட்டிட்டு திரும்பவும் இன்னொரு தண்ணி மாற்றிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 விசில் வரட்டும். கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். மிளகு ஆட் பண்ணணும். மிளகு நல்லா பொரியணும். ஸ்லோ ஃப்ளேமில் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும். சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நசுக்கியும் போடலாம். பச்சை மிளகாய், முந்திரி ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். சைட் பை சைடு நான் சுடு தண்ணியும் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவை நான் நார்மலாக எடுக்கல, தோசைக்கு போடுற ரவை எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களோட ரவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடில் வச்சுருக்க சுட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். வேக வச்ச பருப்பு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து என்னோடய ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசிச்சு வச்ச அந்த பருப்பை ஆட் பண்ண போகிறேன். பருப்பும் நம்மளுடைய வெந்திருக்க ரவையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகணும். அதுக்கு நல்லா கலந்து விடணும். ஸோ ஃபுல்லாக கலந்து விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூட்லேயே நல்லா உருகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.